हर्षित मुख जो रहता है सबका स्नेही बनता है। खुशियों से खिला रहता चेहरा अतीन्द्रिय सुख वो पाता है। सहयोग सभी का मिलता उसको प्रभु पसंद बन जाता है। प्रभु पसंद बन जाता है। दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है। सद्गुणों के श्रृंगार से दिव्य जीवन बन जाता है। दिव्य जीवन बन जाता है। दिव्य गुणों के गुलदस्ते से जीवन महक जाता है। संतोष है सरताज गुणों का जो इसे अपनाता है। अनमोल खजाने का वो मालिक महादानी बन जाता है। मधुर शीतल निर्माण चित्त संतुलित
ज्योति जगा लो होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो होगा दूर अंधेरा। ओम शांति ओम शांति ओम शांति। ஓம் சாந்தி. வானிடேட்டு 21/7/2025। मीठे बच्चे, पुरुषार्थ कर देवी गुण अच्छी रिधि धारण करने हैं, किसी को भी दुख नहीं देना है, तुम्हारे कोई भी असुरी एक्टिविटी नहीं चाहिए। பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, முயற்சி செய்து தெய்வீகமான குணத்தை நல்ல முறையில் தாரணை செய்யணும். யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. நம்முடைய எந்த விதமான அசுர நடத்தைகள் இருக்கக்கூடாது. प्रश्न, कौन से असुरी गुण तुम्हारे श्रृंगार को बिगाड़ देते हैं? பாபா இன்னைக்கு என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எப்படிப்பட்ட அசுர குணமானது நம்முடைய எல்லா அலங்காரத்தையும் இன்றைக்கி என்ன பண்ணிடுது? கழிச்சிடுது. उत्तर, आपस में लड़ना झगड़ना रुटना, सेंटर पर दम चक्र मचाना, दुख देना एक असुरी गुण है. தங்களுக்குள்ள பாபா சொல்கிறாங்க, தங்களுக்குள்ள சண்டை போடுறது, கோபித்து கொள்வது, சென்டரில் நல்ல ஒரு வைப்ரேஷனை நம்ம உருவாக்காமல் இருப்பது, துக்கம் கொடுப்பது, இது அனைத்துமே என்னதான்? அசுர குணங்கள். ஜோ துமாரே ஷிங்காருக்கோ பிகாட் தேத்தே, இந்த அசுர குணமெல்லாம் இன்றைக்கி என்ன பண்ணுது? நம்முடைய எல்லா அலங்காரத்தையும் இன்றைக்கி கழிச்சிடுது. ஜோ பச்சே बाप का बन करके भी इन असुरी गुणों का त्याग नहीं करते, उल्टे कर्म करते हैं, उनके बहुत काड़ा बढ़ जाता है. அப்போ யார் பாபாவுடைய குழந்தையாயிட்டு இன்னும் இந்த அசுர குணங்களை தியாகம் பண்ணாமல் இருக்கிறாங்க, வேண்டாத காரியத்தை செய்கிறாங்க, உல்டா காரியம், அவங்க நிறைய
நஷ்டத்தை ஏற்படுத்துவாங்க. நஷ்டமாயிடும் அனைத்துமே. கிசாப்புகி கிசாப்புகே, கணக்கு மேலே கணக்கு என்ன ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி அசுர குணம் இருந்ததுன்னா, ஏற்கனவே ஆத்மாவில் கணக்கு இருக்குது, இன்னும் கணக்கு மேலே கணக்கு என்ன ஆகிறதுனா உருவாக்கிட்டே இருக்கும். பாப்கே சாத் தர்மராஜ் பீகே, பாபா கூடவே தர்மராஜ் கூட இருக்கிறார். கீத் போலோநாத் சே நிராலா, இன்னைக்கு பாடல் பாபா சொல்கிறாங்க, கள்ளம் கபடமற்றவர், தனிப்பட்டவர். ஓம் சாந்தி. रूहानी बच्चे एक तो जान चुके हैं कि ऊंचे ते ऊंचे பகவான். ஆன்மீகமான குழந்தைகள் இதை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் பகவான். முன்ஷே காத்தே ஹே அவர் தும் தேக்தே ஹோ திவ்ய திருஷ்டி சே. மனிதர்கள் இன்னைக்கு மகிமை பாடுறாங்க, புகழ் பாடுறாங்க, பாடல் பாடுறாங்க. நாம் ஆனால் என்ன பார்க்குறோம்? திவ்யமான திருஷ்டி மூலமாக நம்ம யாரை பார்க்குறோம்? பகவானை பார்க்குறோம். ஆனால் மனுஷங்க இன்னைக்கு அவரை மகிமை மட்டும்தான் பாடுறாங்க. ஆனால் நம்ம திவ்யமான திருஷ்டி மூலமாக என்ன பண்ணுறோம்? அவரை நம்ம பார்க்குறோம். தும் புத்தி சே பி ஜான்தே ஹோ கி ஹம்கோ வக் படா ரஹே ஹே. புத்தி மூலமாக கூட நாம் தெரிஞ்சுக்கிறோம். அவரே நமக்கு என்ன பண்ணுறார்? இந்த படிப்பானது கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறார். ஆத்மா கி படுத்தி ஹே ஷரீர் சே, சப் குச் ஆத்மா கி கர்த்தி ஹே ஷரீர் சே. ஏன்னா ஆத்மா தான் படிக்குது இந்த சரீரத்தின் மூலமாக. எல்லாமே இன்றைக்கி செய்கிறது எது தான்? ஆத்மா தான் இன்றைக்கி சரீரத்தின் மூலமாக செய்கிறது. ஷரீர் வினாசி ஹே ஜிஸ்கோ ஆத்மா தாரன்கர் பாற்று பஜாத்தி ஹே. அப்போ ஷரீரங்கிறது பாருங்கள், அழியக்கூடிய ஷரீரம். இந்த ஷரீரத்தை ஆத்மா ஆதாரமாக எடுத்து ஷரீரத்தை தாரணை செய்து தான் தன்னுடைய பாட்டனைக்கு ஆத்மா என்ன பண்ணுதுன்னா ப்ளே பண்ணிகிட்டே இருக்கிறது. ஆத்மா மேகி சாரே பாட்டிக்கு நுந்துகே. ஏன்னா ஆத்மாவில் தான் முழு பாட்டுமே எதில் தான் பதிவாகி இருக்கிறது? ஆத்மாவில் தான் பதிவாகி இருக்கிறது. 84 ஜென்மம் கோபி ஆத்மாகி நுந்துகே. 84 ஜென்மத்தினுடைய 84 ஜென்மாங்கிறது கூட எதில் தான் இருக்கிறது? ஆத்மாவில் தான் பதிவாகி இருக்கிறது. பகலே பகலே தோ அப்பனே கோ ஆத்மா சமர்ஷனா ஹே பாப்புகி சர்வசக்திவான். அப்போ முதல்ல தன்னைத்தான் ஆத்மாங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா பாபா எப்படி இருக்கிறார்? சர்வசக்திவான். யார் அப்படின்னா பாபா சர்வசக்திவான். உன்சே तुम बच्चों को शक्ति मिलती है, योग से शक्ति जास्ती मिलती है, जिससे तुम पावन बनते हो. இப்போ அவரிடமிருந்து தான் நம்ம குழந்தைகளுக்கு சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தி கூட நமக்கு எப்போ கிடைக்கிறதுனா நினைவு மூலமாக. அவரை நாம் நினைக்கும் பொழுது அதிகமான சக்தி நம்ம ஆத்மாவுக்கு கிடைக்கிறது. அந்த சக்தி மூலமாக நம்ம ஆத்மா என்னாகிட்டே இருக்கிறோம்? தூய்மையான ஆத்மா ஆக முடியுது. பாப் தும்கோ சக்தி தேத்தே ஹே விஸ்வ பர் ராஜ்ய கருணைக்கு. பாபா நமக்கு சக்தி கொடுக்குறாங்க. எதுக்காக சக்தி கொடுக்குறாங்க? முழு உலகத்தின் மீதும் ராஜ்யம் செய்கிறதுக்கான சக்தி பாபா மூலமாக கிடைக்கிறது. इतने महान शक्ति देते हैं, वह साइंस कमंडी आदि इतना सब बनाते हैं विनाश के लिए. ஆனால் பாபா பாருங்கள், இவ்வளோ மகான் சக்தி நமக்கு கொடுக்குறார் இல்லையா? இந்த சக்தி மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? இவ்வளோ சக்தி பாபா நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் சயின்ஸில் இருக்கக்கூடியவங்க அவங்க இன்னைக்கு என்ன கர்வத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்கிறார் பாபா. என்ன ஒரு கர்வம் அவங்களுக்கு இருக்கிறதுனா, எல்லா விதமான கண்டுபிடிப்புகள் எல்லாத்தையுமே இன்னைக்கு உருவாக்குறாங்க. ஆனால் அது எல்லாமே எதுக்காக உருவாக்குறாங்கன்னா விநாசத்திற்காக, அழிவுக்காக தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? சயின்ஸில் இருக்கக்கூடியவங்க அனைத்தையுமே உருவாக்குறாங்க. அந்த சயின்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அந்த ஒரு கர்வத்திலையும் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய புத்தியில் பார்த்தீங்கன்னா விநாசத்திற்காக தான் இருக்கிறது. ஆனால் நம்முடைய புத்தியில் என்ன இருக்குது? பாபா சொல்கிறாங்க, நம்முடைய புத்தியில் என்ன இருக்கிறதுனா எதிர்காலத்திற்கான பதவி அடைகிறதுக்கான இந்த படிப்பை நாம் படிச்சிட்ருக்கிறோம். இந்த நினைவும் நம்முடைய புத்தியில் இருக்கிறது. தும்கோ பகூத் சக்தி மில்தி ஹே ஜிசே தும் விஸ்வ பர் ராஜ்ய பார்த்தே ஹோ. அப்போ நமக்கு நிறைய சக்தி கிடைக்குது பாபா மூலமாக. இந்த சக்தி மூலமாக என்ன பண்ணுறோம்? எதிர்காலத்தில் உலகத்தின் மீது ராஜ்யமானது நாம் தான் செய்கிறோம். வகா பிரஜாக்கா பிரஜா பர் ராஜ்ய நகி ஹோத்தாகே. ஏன்னா அங்கே பிரஜைகள் மீது என்ன பண்ண மாட்டாங்க? ராஜ்யெல்லாம் செய்ய மாட்டாங்க. வகாகே ராஜா ராணிக்கா ராஜ்யஹே. அங்கே யாருடைய ராஜ்யம் நடக்கும்னு சொல்கிறார் பாபா? ராஜா ராணிகளினுடைய ராஜ்யம் எங்கே நடக்கும்னா அந்த உலகத்தில். ஊஞ்சேத்தே ஊஞ்சிகே பகவான் யாதுபி உன்கோ கர்த்தேகே. உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் யார்? பகவான் தான். நினைக்கிறதும் நம்ம யாரைத்தான் நினைவு செய்யணும்? அவரைத்தான் நம்ம நினைவு செய்யணும். லக்ஷ்மி நாராயண்கா சிறப் மந்திர் பனாக்கர் பூஜ்தே ஹே. லக்ஷ்மி நாராயணருக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க?
கோவில் எல்லாமே உருவாக்கி அவங்களுக்கும் இன்னைக்கு என்ன நடக்கிறது, பூஜைகள் என்பது நடக்கிறது. फिर भी ऊंचे ते ऊंचे भगवान गाया जाता है. अभी तुम समझते हो एक लक्ष्मी नारायण विश्व के मालिक थे. அப்போ பிறகும் கூட பாருங்க, உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் லக்ஷ்மி நாராயணரை பூஜையும் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் யாரு தான், பகவான் தான் அப்படின்னு அவருடைய மகிமையும் இன்னைக்கு பாடுறாங்க. ஆனால் இப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த லக்ஷ்மி நாராயணர் விஸ்வத்திற்கே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அதிகாரியாக இருந்தார்கள். ऊंचे ते ऊंचे विश्व की बादशाही मिलती है बेगत के बाबा से. உயர்ந்ததிலும் உயர்ந்த விஸ்வத்தினுடைய ராஜ்யமானது கிடைக்கிறது. யார்கிட்டருந்து கிடைக்கிறது அப்படின்னா, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபாட்டிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. தும்கோ கித்தனா ஊஞ்சி பத் மில்தா ஹே. அப்போ நமக்கு எவ்வளவு உயர்ந்த பதவி கிடைக்கிறது. தோ பச்சோங்கோ கித்தனை குஷி ஹோனி சாகியே. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷியானது இருக்கணும். ஜிஸ்ஸே குச் மில்தா ஹே உன்கோ யாது கியா ஜாத்தா ஹேனா. யாரிடமிருந்தாவது நமக்கு ஏதாவது கிடைக்கிறது அப்படின்னா அவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், நினைப்போம் இல்லையா, அவங்களுடைய நினைவு நமக்கு வரும் தானே. कन्या का पति से कितना लव रखता है, कितना पति के पिछाड़ी प्राण देती है. இப்போ கன்னியாக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா தன்னுடைய பதி மேலே அவங்களுக்கு என்ன இருக்கும், எவ்வளவோ இன்னைக்கு அன்பு வைக்கிறாங்க, எவ்வளவோ பதிக்கு பின்னாடி என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய உயிரை கூட இன்னைக்கு கொடுக்குறாங்க. பதி மர்த்தாகே தோ யா ஹுசைன் மச்சா தேத்திகே. அந்த பதி இறந்து போயிட்டார் அப்படின்னா தன்னுடைய எல்லா அலங்காரத்தையும் இன்னைக்கு என்ன பண்ணிடுறாங்க, கலைச்சிடுறாங்க. ஏக் தோ பதியோं का पति तुमको कितना श्रृंगार कर रहे हैं एक ऊंचे ते ऊंचे प्राप्त कराने के लिए. ஆனால் பாபா இன்னைக்கு எப்படி இருக்கிறார், பதிகளுக்கெல்லாம் பதி பாபா. இவர் நமக்கு எவ்வளவு அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். எதற்காகனா, உயர்ந்ததிலையும் உயர்ந்த பிராப்தியை அடைவதற்காக, உயர்வான பிராப்தி அடையிறதுக்காக பாபா நமக்கு இவ்வளோ நம்ம ஆத்மாவுக்கு அலங்காரம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. தொத்தும் பச்சோமே கித்தனா நஷா ஹோனா சாகியே. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு எவ்வளவு நஷா இருக்கணும். தேவி குண்பி தும்கோ யஹான் தாரன் கர்னேகே. தெய்வீகமான குணத்தை கூட நம்ம இங்கே என்ன பண்ணணும், தாரணைங்கிறது செய்யணும். பகுத்தோமே அபிதக் அசுரி அவகுணுகே லட்னா ஜெகட்னா ருட்னா சென்டர் பர் தம் சக்கர மச்சானா. ஆனால் நிறைய பேர்ட்ட பாருங்கள், இப்போ வரைக்கும் என்ன இருக்குன்னு சொல்கிறார் பாபா, அசுர குணங்களானது இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க அவகுணம். எதெல்லாம் இன்றைக்கி அவகுணம்னு சொல்கிறார் பாபா, சண்டை போடுறது, கோபித்து கொள்வது, சென்டரில் இன்றைக்கி என்ன பண்ணுறது, நிறைய சப்தங்களை உருவாக்குறது, வீணான சூழ்நிலைகளை உருவாக்குறது, இதெல்லாமே என்ன அவகுணங்கள். பாபா ஜான்தே ஹே பகுத் ரிப்போர்ட்ஸ் ஆத்தி ஹே. ஏன்னா பாபா தெரிஞ்சிருக்கிறார், நிறைய ரிப்போர்ட் வருதான் பாபா கிட்ட. காம் மகா சத்ரு ஹே तो क्रोध भी कोई कम शत्रु नहीं, फलाने के ऊपर प्यार मेरे ऊपर क्यों नहीं. பாபா சொல்கிறாங்க, காமம் என்பது மகா எதிரி, கோபம் கூட என்னது கிடையாதுன்னு சொல்கிறார் பாபா. குறைஞ்ச எதிரி கிடையாது, கோபமும் குறைஞ்சது கிடையாது. காம விகாரம் மட்டும் இல்லை, கோபமும் குறைஞ்சது இல்லை. ஃபலானைக்கு உப்பர் பியார், இன்னார் மேலே என்ன பண்ணுறாங்க, இவங்க மேலெல்லாம் அன்பு காட்டுறாங்க, என் மேலே ஏன் அன்பு காட்டலை. ஃபலானி பாத் இன்சே பூச்சி மேரே சே கியூ நகி பூச்சா. இன்னார்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க, சொல்கிறாங்க, என்கிட்ட ஏன் கேட்கல. ஐசே ஐசே போல்னே வாலே சம்சய புத்தி பகுத்து ஹே. அப்படிலாம் இன்றைக்கி பேசுகிறாங்க இல்லையா, இவங்கக்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட கேட்கல, இவங்கக்கிட்ட பேசுகிறாங்க, என்கிட்ட பேசலை. அப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்கிறார் பாபா, சந்தேக புத்தி. சந்தேக புத்தி உடையவங்க தான் இந்த மாதிரி விஷயங்களை பேசுவாங்க. அப்படி சந்தேக புத்தி உடையக்கூடிய குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ராஜதானி ஸ்தாபன் ஹோத்தி ஹேனா, ராஜ்யங்கிறது ஸ்தாபனை ஆகிட்டே இருக்குது இல்லையா. ஐசே ஐசே கேப்பத்து பாயங்கே. அப்படியேப்பட்டவங்க என்னென்ன பதவியை அடைவாங்க. மருதபே மே தோ ஃபர்க் பகூத் ரக்தாகே. பதவியில் கூட என்ன இருக்குன்னு சொல்கிறார் பாபா, நிறைய வித்தியாசம் இருக்கிறது. सफाई कर्मी भी देखो अच्छे अच्छे महल में रखते हैं कोई कहाँ रखते हैं. பாபா சொல்கிறாங்க, எனக்கு நிறைய வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட பாருங்கள் பெரிய பெரிய மாளிகையில் இருக்கிறாங்க. ஆகையினால அப்போ நாம் பாருங்கள், இன்றைக்கி சில பேர் எங்கே இருக்கிறாங்க, ஹரேக்குக்கும் அப்பனா புருஷார்த்துக்கர் தேவி குண் அச்சே தாரன் கருணேகே. ஒவ்வொருத்தருமே இன்றைக்கி என்ன பண்ணணும்,
தன்னுடைய முயற்சியினுடைய அனுசாரமாக முயற்சி பண்ணணும். தெய்வீகமான நல்ல குணங்களை தாரணை செய்யணும். தேக அபிமான் ஆனே சே அசுரி ஆக்டிவிட்டி ஹோத்தி ஹே. தேக அபிமானத்தில் வருவதனால் அசுரமான நடத்தையானது ஏற்படுகிறது. ஜப் தேகி அபிமானி பன் அச்சி ரீதி தாரணா கர்த்தே ஹோ தப் ஊஞ்ச்பத் பாவோ. பாபா சொல்கிறாங்க, எப்போ தேகி அபிமானி ஆகிட்டு நல்ல முறையில் தாரணை செய்கிறோமோ அப்போ உயர்ந்த பதவியானது அடைவோம். புருஷார்த் ஐசா கர்னாகே தேவி குண் தாரன் கர்னேக்கா கிஸ்கோ துக்கு நகி தேனாகே. பாபா சொல்கிறாங்க, முயற்சிங்கிறது நம்ம அப்படிப்பட்ட முயற்சி பண்ணணும். எந்த மாதிரி முயற்சி செய்யணும் அப்படின்னா தெய்வீகமான குணத்தை தாரணை பண்ணணும். யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. அப்படிப்பட்ட முயற்சியானது செய்யணும். தும் பச்சே துக்கு கர்த்தா சுக்கு கர்த்தா பாப்கே பச்சே ஹோ. ஏன்னா நாம் யாருடைய குழந்தைகளாக இருக்கிறோம்? துக்கத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடிய பாபாவுடைய குழந்தைகளாக இருக்கிறோம். கோயிக்கோபி துக்கு நகி தேனா சாகியே. யாருக்குமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? துக்கம் என்பது கொடுக்கக்கூடாது. जो सेंटर संभालते हैं उन पर बहुत ரெஸ்பான்சிபிலிட்டி है. யார் இன்றைக்கி சென்டரை சம்பாலனை பண்ணுறாங்க, அதை பாலனை பண்ணுறாங்க, யார் சென்டரை நல்லா கவனிச்சுக்கிறாங்க நடத்துகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய பொறுப்பானது இருக்கிறது. जैसे बाबा कहते ही बच्चे अगर कोई भूल करता है तो 100 गुना दंडपट जाता है. எப்படி பாபா நமக்கு சொல்கிறாங்க இல்லையா, குழந்தைகளே, ஒருவேளை நம்ம ஏதாவது தவறு செய்கிறோம் அப்படின்னா 100 மடங்கு ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குது? दंडனையானது கிடைக்கிறது. देह अभिमान होने से बड़ा कांटा होता है क्योंकि तुम ब्राह्मण सुधारने के लिए निमित्त बने हुए हो. இந்த தேக அபிமானத்தில் வர்றதுனால நிறைய நமக்கு நஷ்டம் ஏற்படுது. ஏன்னா நாம் யாருன்னு சொல்லார் பாபா? நாம் பிராமண குழந்தைகள். நாம் அனைவரையுமே நல்லா ஆக்குவதற்காக எல்லா ஆத்மாக்களையும் நான் என்ன ஆக்கணும்? நன்றாக நல்ல ஆத்மாக்களாக நான் உருவாக்கணும், நல்ல காரியம் செய்யணும். அதுக்கு பாபா என்னை நிமித்தமாக உருவாக்கியிருக்கிறார். அப்போ நான் தேக அபிமானத்தில் வந்தேன் அப்படின்னா எனக்கு நஷ்டம்தான் ஏற்படும். அகர் குத்திகி நகி சுதரே தோ அவருக்கு கியா சுதராங்க. ஒருவேளை நாமளே இன்னும் நல்லா ஆகலை, நம்மளை நல்லா ஆக்கிக்கலை அப்படின்னா நாம் போய் எப்படி மற்றவங்கள ஆக்க முடியும்? அவங்கள எப்படி நல்லா ஆக்க முடியும்? பகுத் நுக்ஷான் ஹி பட்டாகே பாண்டவ் கவர்மெண்ட் ஹேனா. நிறைய நமக்கு நஷ்டம்தான் ஏற்படும் இந்த மாதிரி காரியம் செய்கிறதுனால. ஏன்னா இது கூட என்னன்னு சொல்லார் பாபா? பாண்டவர் கவர்மெண்ட் இல்லையா? ஊஞ்சேத்தி ஊஞ்சி பாப்புகே உன்கே சாத் தர்மராஜ் பீகே. உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் பாபா, அவர் கூடவே யார் இருக்கிறாங்களா? தர்மராஜு கூட இருக்கிறார். தர்மராஜ் துவாரா பகுத் படி சஜா காத்தே ஹே. தர்மராஜ் மூலமாக நிறைய தண்டனைகளானது கிடைக்கிறது. ஐசே குச்சி கரம் கர்த்தே ஹே தோ பகுத் காட்டா பட்டு ஜாத்தா ஹே. அப்படி நம்ம ஏதாவது ஒரு காரியம், அதாவது நஷ்டம் உருவாக்கும்படியாக அப்படிப்பட்ட காரியம் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது என்னாகும்னு சொல்லார் பாபா? கணக்கு மேலே கணக்கு என்ன ஆகிட்டே இருக்குது, சேர்ந்துக்கிட்டே போகிறது. பாபாக்கே பாஸ் பூரா கிசாப் ரக்தாகே. பாபாட்ட முழுமையான கணக்கு இருக்குது இல்லையா? பக்தி மார்க்குமே பி கிசாப்புகி கிசாப்புகி. பக்தி மார்க்கத்துலேயும் கூட கணக்குங்கிறது பக்தி மார்க்கத்துலேயும் கூட இருக்கிறது. கர்த்தே பீகே பகவான் துமாரா கிசாப் லேங்கா. இன்னைக்கு சொல்கிறாங்க இல்லையா, பகவான் இருக்கிறார், நம்ம எல்லாருடைய கணக்கு யார் எழுதுகிறாங்களா? பகவான் எழுதுறாருன்னு பக்தியில் கூட இன்றைக்கி சொல்கிறாங்க. ஏகாம் பாபா குத்து கர்த்தே தர்மராஜ் பகுத் கிசாப் லேங்கே. ஆனால் இங்கே பாபா நமக்கு என்ன சொல்கிறாங்க? தர்மராஜ் நம்ம எல்லாருடைய கணக்கு வழக்கு யார் எழுதுவாங்களா? தர்மராஜ் கூட எழுதுவார். பிர் உஸ் சமய கியா கர் சக்கேங்க. அந்த நேரத்தில் அவர் கணக்கு எழுதுறார் இல்லையா, அந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய முடியும்? கடைசி நேரத்தில் சாட்சாத்கார் ஹோகா ஹம்னே எக் எக் கியாகே. காட்சி நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த நேரத்தில், இதெல்லாம் நம்ம செஞ்சோம் அப்படிங்கிற காட்சி கடைசி நேரத்தில் அந்த காட்சி கிடைக்குது. वहाँ तो थोड़ी मार पड़ती है, यहाँ तो बहुत मार खानी पड़ेगी. அங்கே இருக்கக்கூடியவங்க, அதாவது யாரை சொல்கிறார் பாபா? ஞானி ஆத்மாக்களாக இல்லை, அஞ்ஞானிகளாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கணக்கு வழக்குக்குனுடைய அனுசாரமாக கொஞ்சம் அடி தான் கிடைக்குதா. ஆனால் இங்கே என்னன்னு சொல்லார் பாபா? நிறைய நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குமா? அந்த அடிங்கிறது நிறைய வாங்க வேண்டி வரும். இங்கே तुम बच्चों को सतयुग में गर्भ जेल में नहीं आना है, वहाँ तो गर्भ महल है. நம்ம குழந்தைகளுக்கு சத்தியுகம் என்ன கிடையாது? கர்ப்ப ஜெயில்,
கர்ப்ப ஜெயிலில் நம்ம வரதில்லை. அங்கே என்னன்னு சொல்கிறார் பாபா? கர்ப்ப மாளிகை. कोई पाप आदि करते नहीं. அங்கே எந்த பாவம் நம்ம செய்ய மாட்டோம். तो ऐसा राज्य भाग्य पाने के लिए बच्चों को बहुत खबरदार होना है. அப்போது அப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியத்தை அடைவதற்காக, எப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியம்? கர்ப்ப மாளிகையில் தான் ஆத்மா வரணும். அப்படிப்பட்ட ராஜ்ய பாக்கியத்தை அடையிறதுக்காக நம்ம குழந்தைகள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கை பச்சே பிராமணி சேபி திக்கே ஹோ ஜாத்தே ஹே. சில குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்களா? பிராமணிகளை காட்டிலையும் டீச்சரை காட்டிலே அவங்க எப்படி இருக்கிறாங்களா? ரொம்ப வேகமாக இருக்கிறாங்க. தக்தீர் பிராமணி சேபி உஞ்சி ஹோ ஜாத்தி ஹே. அதிர்ஷ்டத்தில் அவங்க எப்படி இருக்கிறாங்களா? பிராமணிகளை காட்டிலையும் உயர்வான அதிர்ஷ்டசாலிகளாக இருக்கிறாங்க. एक भी बाबा ने समझाया अच्छी सर्विस नहीं करेंगे तो जन्म जन्मांतर दास दासी बनेंगे. இதை கூட நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. அதாவது நல்ல முறையில் நம்ம சேவா செய்யலை அப்படின்னா ஜென்ம ஜென்மாந்திரத்துக்கும் நம்ம எப்படி தான் இருப்போம்? கீழான பதவியாக தான் நம்ம அடைவோம். பாபா सम्मुख आते ही हो बच्चों से पूछते हैं बच्चे देही अभिमानी होकर बैठे हो. அப்போ பாபா நம்ம முன்னாடி நேரடியாக பாபா வராங்க. நேரடியாக வந்து நம்ம குழந்தைகளிடம் பாபா கேட்குறாரா, குழந்தைகளே தேகி அபிமானி ஆயிட்டு அமர்ந்திருக்கிறீங்களா? பச்சோங்கே बाप बच्चों प्रति महावाक्य है बच्चे आत्मा अभिमानी बनने का बहुत पुरुषार्थ करना है. அப்போ பாபாவுடைய மகா வாக்கியம், குழந்தைகளுக்கான மகா வாக்கியம் என்ன சொல்கிறார் பாபா? குழந்தைகளே ஆத்ம அபிமானி ஆகக்கூடிய ரொம்ப ரொம்ப முயற்சிங்கிறது செய்யணும். ஆத்மா அபிமானி ஆகக்கூடிய முயற்சி செய்யணும். घूमते फिरते भी विचार चाकर मंथन करते रखना. எங்கே வேணாலும் சுற்றுங்க, போங்க, வாங்க, ஆனால் ஞான சிந்தனைங்கிறத நாம் செய்யணும். बहुत बच्चे हैं जो समझते हैं हम जल्दी जल्दी इस नरक की चीची दुनिया से जाए सुखदाम. அப்போ நிறைய குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கிறாங்களா? நான் சீக்கிரமாக என்ன ஆகணும்? நான் சீக்கிரம் இந்த நரகத்திலிருந்து, இந்த சீச்சி உலகத்திலேருந்து நான் எங்கே போகணும்? சுகதாமத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க. बाबा कहते हैं अच्छे अच्छे महारथी योग में बहुत फेल हैं. பாபா சொல்கிறாங்க நல்ல நல்ல மகாரதிகள் கூட நினைவில் எப்படி இருக்கிறாங்களா? ரொம்ப வந்து ஃபெயிலாக இருக்கிறாங்க, ரொம்ப ஃபெயில் ஆகிடுறாங்க. उनको को भी पुरुषार्थ कराया जाता है योग नहीं होगा तो एक कदम गिर पड़ेंगे. அவங்களுக்கும் கூட என்ன செய்ய வேண்டியிருக்குது? முயற்சி செய்ய வைக்க வேண்டியிருக்கிறது. நினைவே செய்யலை அப்படின்னா ஒரேடி அன்னைக்கு என்ன ஆகிடுறாங்களா? கீழே விழுந்துடுறாங்க. நாலேஜ் தோ பகுத் சகஜகே. இந்த ஞானங்கிறது என்னன்னு சொல்லார் பாபா? ரொம்ப சகஜமானது. ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி சாரி புத்திமே ஆ ஜாத்தி ஹே. இந்த ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி முழுவதும் இன்னைக்கு என்ன ஆயிடுதுன்னு சொல்கிறார் பாபா? நம்ம புத்தியில் தான் வந்துடுது. பகுத் அச்சி அச்சி பச்சியா ஹே ஜோ பிரதர்ஷனி சம்ஜானே பகுத் தீக்கி ஹே. ரொம்ப நல்ல நல்ல குழந்தைகள் கூட கண்காட்சியில் புரிய வைக்கிறதுல எப்படி இருக்கிறாங்களா? ரொம்ப வேகமாக தீவிரமாக இருக்கிறாங்க. பரந்து योग है नहीं, देवी गुण भी नहीं, कभी कभी ख्याल होता है अर्जुन क्या क्या अवस्थाएं के बच्चों की. கண்காட்சியில் நல்ல ஞானத்தை சொல்கிறாங்க. ஆனால் என்ன இல்லைன்னு சொல்கிறார் பாபா? நினைக்கவே இல்லை. தெய்வீகமான குணமும் கிடையாது. அப்பப்போ வேறு ஏதாவது எண்ணங்கள் வருது. அவங்களுடைய நிலை, அவஸ்தை, மனநிலை எப்படிலாமோ குழந்தைகளுடைய மனநிலை இருக்குது. உலகத்தில் எவ்வளோ துக்கம் இருக்குது. இப்போ சீக்கிரம் இந்த உலகம் என்ன ஆகிடணும்? அழிஞ்சு போயிடணும். இந்த ஜார்மே பைட்டேகே ஜல்தி சலே சுகதாம். குழந்தைகள் இன்றைக்கி எப்படி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா? சீக்கிரம் எங்கே போகணும்? சுகதாமத்துக்கு போகணும். ஏன்னா இந்த உலகம் எப்படி இருக்குது? துக்கமான உலகமாக இருக்கிறது. துனியாமே கித்தனா துக்குகே தடஃப்தே ரக்தேகே. துடிச்சிட்ருக்குறாங்களாம். எங்கே போகிறதுக்குன்னு சொல்லார் பாபா? சுகதாமத்துக்கு போகிறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நாளை எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. जैसे बाबा से मिलने के लिए तड़पते हैं क्योंकि बाबा हमको स्वर्ग का रास्ता बताते हैं. எப்படி பாபா சந்திக்கிறதுக்காக துடிக்கிறாங்க? ஏன்னா பாபா நமக்கு எப்படிப்பட்ட வழி சொல்லி கொடுக்குறார்? ஸ்வர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழி யார் மூலமாக கிடைக்குது? பாபா மூலமாக கிடைக்குது.
அதனால் யாரை சந்திக்கணும்னு துடிக்கிறாங்களா? பாபாவை சந்திப்பு செய்யணும்னு இன்னைக்கு துடிப்பாகவே இருக்கிறாங்க. ஐசே பாப்கோ தேக்னே கே லியே தடப்தே ஹே. அப்படிப்பட்ட பாபாவை பார்க்கறதுக்காக இன்னைக்கு துடிப்போடு இருக்கிறாங்க. சமஜ்தே ஹே ஐசே பாபா கே சம்முக் ஜாக்கர் ரோஜ் முரளி சுனே. அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க? அப்படி பாபா முன்னாடி உட்கார்ந்து நான் என்ன பண்ணணும்? முரளி கேட்கணும். பாபா சொல்லக்கூடிய முரளியை கேட்கணுங்கிற அந்த துடிப்பானது குழந்தைகள்கிட்ட இருக்கிறது. அபி தோ சமஜ்தே ஹோ யஹா கோய் ஜஞ்சட் ஹி பாத் நஹி ரக்தி ஹே. ஏன்னா இப்போ என்ன புரிஞ்சிருக்கிறாங்க? இங்கே எந்த விதமான சச்சரவுகள், சண்டை சச்சரவுகள், எந்த சச்சரவனுடைய விஷயமே இங்கே கிடையாது அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்களா? புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா எதை சொல்கிறார் பாபா? மதுபனில் நம்ம இருக்கிறோன்னா அங்கே நமக்கு எந்த விதமான பிரச்சனை இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது. பாபா முன்னாடி உட்காந்து என்ன பண்ணுறோம்? முரளி கேட்குறோம் இல்லையா? அதை தான் பாபா சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறோம் அப்படின்னா பாபா முன்னாடி உட்காந்து முரளி கேட்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? எதனால் நினைக்கிறோன்னு சொல்கிறார் பாபா? ஏன்னா பாபாட்ட இருக்கும் பொழுது, அவர் முன்னாடி இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, எந்த சண்டை சச்சரவும் இருக்காது. ஆகையினால தான் அவர் முன்னாடி உட்கார்ந்து நான் என்ன பண்ணணும்? முரளி கேட்கணும். அந்த ஒரு துடிப்போட தாகத்தோடு இருக்கிறாங்களாம். बाहर में रखने से तो सबसे तोड़ निभाना पड़ता है. ஆனால் வெளியில் நம்ம இருக்கும் பொழுது பாருங்கள், எல்லாரையும் நம்ம விட்டு விலகி நம்ம வர முடியாது இல்லையா? नहीं तो किटपिट हो जाए, इसलिए सबको धीरज देते हैं. ஒருவேளை அப்படி நம்ம வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா, யாரையும் கவனிக்கலை, யாருக்கு எதுவும் செய்யலை, பாபா நம்ம வந்துடுறோம் அப்படின்னா அப்போ தான் என்ன ஆகும்னு சொல்கிறார் பாபா? சண்டை பிரச்சனைகள் எல்லாமே உருவாகிறது. ஆகையினால அனைவருக்கும் பாபா இன்னைக்கு என்ன சக்தி கொடுக்குறாரா? பொறுமையாக இருக்கக்கூடிய சக்தி. பொறுமைங்கிற சக்தியானது பாபா கொடுத்துட்டே இருக்கிறார். இஸ்மே பகுத் குப்த மெஹனத்து ஹே, யாதுக்கி மெஹனத் கோய்சே பகுஞ்ச்தி நஹி. இதில் ரொம்ப ரொம்ப குப்தமான முயற்சி இருக்கிறது. பாபா சொல்கிறாங்க, நினைவினுடைய முயற்சியானது யாரையுமே போய் இன்னைக்கு சேர்றது இல்லை. गुप्त याद में रखे तो बाबा के डायरेक्शन पर भी चले. குப்தமான நினைவில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். வெளிப்படையாக நமக்கு தெரியலை நான் பாபா நினைவிலே இருக்கிறேன் அப்படிங்கிறது வெளிப்படையாக நமக்கு தெரியலை. யார் குப்தமான நினைவிலேயே இருக்கிறாங்களோ அவங்களால தான் இன்றைக்கி என்ன பண்ண முடியும்? பாபாவுடைய டைரக்ஷன் படி அவங்களால தான் நடக்க முடியும். தேக அபிமான் கே காரன் பாப் கே டைரக்ஷன் பர் சல்தி ஹி நஹி. தேக அபிமானத்தினுடைய காரணத்தினால பாபாவுடைய டைரக்ஷன் படி நடக்க முடியாது. कहता हूँ चार्ट बनाओ तो बहुत उन्नति होगी. ये किसने कहा? பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு சொல்லப்படுதில் சார்ட் உருவாக்குங்க. இதில் தான் நமக்கு நிறைய என்ன இருக்குது? முன்னேற்றமானது இருக்கிறது. இது யார் சொல்கிறாங்க? யாருக்கு இது யார் சொல்கிறாங்க? சிவ பாபானே. நம்ம ஆத்மாக்களுக்கு சிவ பாபா தானே சொல்கிறாரு. டீச்சர் காம் தேத்தே ஹி தோ கர்க்கே ஆத்தே ஹேனா. டீச்சர் இன்னைக்கு ஹோம்ஒர்க் கொடுப்பாங்க, ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்கிறார் பாபா? அந்த ஹோம்ஒர்க்கை எழுதிட்டு வராங்க இல்லையா? யஹா அச்சே அச்சே பச்சோं को भी மாயா करने नहीं देती है. ஆனால் இங்கே நல்ல நல்ல குழந்தைகளை கூட இன்றைக்கி மாயா என்ன பண்ண விடுறதில்லை, அந்த ஹோம்ஒர்க்கெலாம் செய்ய விடுறதில்லை. अच्छे अच्छे बच्चों का चार्ट बाबा के पास आए तो बाबा बताए देखो कैसे याद में रखते हो. நல்ல நல்ல குழந்தைகளுடைய சார்ட் யார்கிட்ட வருதா? பாபாட்ட வருதா? அப்போது பாபா சொல்கிறாரா, பாருங்கள் எப்படி நினைவில் இருக்கிறது. அதை நமக்கு பாபா சொல்கிறாங்க, சமஜ்தே ஹே ஹம் ஆத்மாயே ஆஷிக் ஏக் மாஷுக்கி ஹே. அப்போ நாம் புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நம்ம ஆத்மாக்கள் எல்லாருமே யார்? நாயகிகள். நமக்கு நாயகன் யார் மட்டும்தான்? ஒருத்தர் மட்டும்தான் நமக்கு நாயகன். வக் ஜிஸ்மானி ஆஷிக் மாஷுக்கோ அநேக பிரகார்க்கே ஹோத்தே ஹே. உலகத்தில் பாருங்கள், நாயகன் நாயகி இருக்கிறாங்கன்னா உடல் ரீதியாக அநேக விதமான நாயகன் நாயகி இருக்கிறாங்க. து பகூத் புராணே ஆஷிக் ஹோ. ஆனால் நாம் எப்படிப்பட்ட நாயகிகள்னு சொல்கிறார் பாபா? பழமையான பழைய நாயகிகள் யார் அப்படின்னா நாம் ஆத்மாக்கள் தான். अभी तुमको देही अभिमानी बनना है, कुछ न कुछ सहन करना ही पड़ेगा. ஆனால் இப்போ பாபா நமக்கு சொல்கிறது தேஹி அபிமானி ஆகணும். இதை நமக்கு பாபா சொல்கிறாங்க. அப்போது ஏதாவது நம்ம என்ன பண்ணணும்? பொறுத்துக்க வேண்டி இருக்கும் இல்லையா? மியா மிட்டு நகி பண்ணா
बाबा ऐसे थोड़ी ही कहते हैं पुट्टी दे दो, बाबा तो कहते संतुष्टि अच्छी रखो तो सर्विस भी अच्छी रीति कर सकेंगे. பாபா சொல்கிறாங்க, தனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். பாபாவுக்கு நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், எலும்பு கொடுக்கணும். அதாவது பாபா சொல்கிறாங்க, ஆரோக்கியமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஆரோக்கியமாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நல்லா சேவையும் செய்ய முடியும். பீமார் ஹோங்கே तो पड़े रहेंगे. இல்லை அப்படின்னா ஆரோக்கியமாகவும் இல்லை சேவை செய்யலைன்னா எப்படி தான் இருப்போம்னு சொல்கிறார் பாபா. நோயாளிகளாகத்தான் நம்ம இருந்துக்கிட்டே இருப்போம். कोई हॉस्पिटल में भी समझाने की सर्विस करते हैं तो डॉक्टर लोग कहते हैं एक तो फरिश्ता है. எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் என்ன பண்ணுறாங்களா, ஞானத்தை நல்லா புரிய வைக்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த மாதிரி புரிய வைக்கக்கூடிய சேவா ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம செய்கிறோம் அப்படின்னா அந்த டாக்டர்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே யார், फरिश्तान சொல்லுவாங்க. चित्रा साथ में ले जाते हैं, जो ऐसी सर्विस करते हैं उनको रहम दिल कहेंगे. அப்போ சித்திரங்களை நம்ம கூடவே நம்ம என்ன பண்ணணுமா, எடுத்துகிட்டு போகணும். யார் அப்படிலாம் இன்றைக்கி சேவை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இன்றைக்கி என்ன சொல்லப்படுது, கருணை உள்ளம் உடையவர்கள். சர்வீஸ் கர்த்தே ஹே தோ கோய் நிக்கல் பட்டே ஹே. சேவைங்கிறது நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அந்த சேவையிலேருந்து யார் வருவாங்க, 10 பேருக்கு ஞானம் சொல்கிறோம், ஒருத்தர் தான் என்னாவாங்க அதில் வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி நிறைய நம்ம ஞானத்தை புரிய வைக்கிறோம். அதுலேருந்து வரக்கூடியவர்கள் ஒரு சில பேர் தான் இன்றைக்கி என்ன ஆகிறாங்க, பாபாட்ட வராங்க. जितना याद केबल रखेंगे उतना मनुष्यों को तुम खींचेंगे, इसमें ताकत है. எந்த அளவுக்கு நம்ம ஆத்மா நமக்குள்ள குணங்களானது இருக்கிறது, அதாவது நினைவினுடைய பலம், அந்த நினைவினுடைய பலத்தில் நம்ம இருக்கிறோம், அந்த அளவுக்கு மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, நமக்குள்ள நினைவினுடைய பலம் இருந்ததுன்னா மனிதனுடைய பார்வை கவர்ச்சி எல்லாம் எங்கே வந்துடும், நம்மக்கிட்ட வருது. இதில் இவ்வளோ சக்தி இருக்குது. பியூரிட்டி தான் என்னன்னு சொல்லார் பாபா, ஃபஸ்ட்டு எது தான், பியூரிட்டி தான் ஃபஸ்ட்டு. அப்போ பியூரிட்டி ஃபஸ்ட்டாக இருக்கிறதுனால அவங்க நம்ம மூலமாக என்ன உணர முடியும், இதில் நிறைய சக்தி இருக்குது, இவங்கக்கிட்ட நிறைய சக்தி இருக்கிறது, அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லார் பாபா, அதை உணர்ந்துப்பாங்க. கஹாபி ஜாத்தா ஹே பகலே பியூரிட்டி पीस पीछे प्रॉपर्टी है, याद के बल से ही तुम पवित्र होकर हो, फिर ज्ञान का सागर ज्ञान का बल, ज्ञान में कमजोर मत बनो. பார்க்கறனால பாபா சொல்கிறாங்க, இன்னைக்கு பாபா புரிய வைக்கிறாங்க. இப்போ அந்த தூய்மை இருந்தப்போ நம்மக்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு சொல்கிறார் பாபா, அமைதி இருந்தது. முதல்ல தூய்மை, பிறகு அமைதி, அதுக்கப்புறம் தான் ப்ராஸ்பரிட்டி. எல்லா செல்வச்செழிப்போடு நிறைஞ்சி இருந்தோம். याद के बल से तुम पवित्र होते हैं, फिर ज्ञान बल. நினைவினுடைய பலத்தின் மூலமாக நம்ம ஆத்மா என்ன ஆகிறோம், பவித்திரமான ஆத்மா ஆகிறோம். பிறகு ஞானத்தினுடைய பலமானது நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். அப்போ நினைவில் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறார் பாபா, பலகீனமாக இருக்கக்கூடாது. நினைவில் தான் நிறைய மாயா தடைகளை கொண்டு வரும். தூய்மையான ஆத்மாவாக இருப்பதற்காக நம்ம பவித்திரமான ஆத்மா ஆகணும். தெய்வீகமான குணத்தை நாம் தாரணை செய்யணும். बाबा की महिमा तो जानते हैं ना, बाप कितना सुख देते हैं, 21 जन्मों के लिए तुमको सुख और लायक सुना बनाते हैं, कहाँ भी किसको दुख नहीं देना है. அதனால் பாபா சொல்கிறாங்க, பாபாவுடைய மகிமையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இப்போ பாபா பாருங்க எவ்வளோ நமக்கு சுகத்தை கொடுக்குறார். 21 ஜென்மத்திற்காக நம்மளை சுகத்திற்காக தகுதியான ஆத்மா ஆக்குகிறார். அப்போ நம்ம ஒரு பொழுதுமே யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, துக்கத்தை கொடுக்கக்கூடாது. கை बच्चे महाभारत कई बच्चे डिसर्विस कर अपने आप को जैसे श्रापित करते हैं, दूसरों को बहुत तंग करते हैं. சில குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்களா, டிஸ்சர்வீஸ் பண்ணுறாங்க, சேவா பண்ணாமல் டிஸ்சர்வீஸ் பண்ணுறாங்க, தனக்குத்தானே சாபத்தை கொடுத்துக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, இப்போ மற்றவங்களுக்கு இதனால் எவ்வளோ நஷ்டம் எவ்வளோ கஷ்டம் ஏற்படுது. அப்போ ஆகினால இப்போ நாம் எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருக்கணும், நல்ல குழந்தைகளாக இருக்கணும், தனக்குத்தானே ஸ்ரீமத்து படி நடக்கணும்.
डिसर्विस करने से ये कदम पट जाता है. बहुत बच्चे तो विकार में गिरा पगले क्रोध का पढ़ाई को छोड़ देते हैं. பாகினால பாபா சொல்கிறாங்க, ஒரு ஏரியா நம்ம என்ன ஆகக்கூடாது, டிஸ்சர்வீஸ் செய்கிறதுல போய் நம்ம மாட்டிக்கக்கூடாது. நிறைய குழந்தைகள் விக்காரத்துக்கு வசமாயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் நமக்கு எப்படிப்பட்ட வழி? ஒன்று விக்காரத்துக்கு வசமாயிடுறாங்க, கீழே விழுந்துடுறாங்க. ஆனால் நமக்கு பாபா ஒன்று கோபத்துக்கு வசமாயிட்டு படிப்பையே இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னு சொல்கிறார் பாபா, விட்டுடுறாங்க. अनेक प्रकार के बच्चे यहाँ बैठे हैं, यहाँ से रिफ्रेश होकर जाते हैं, मूल का पश्चाताप करते हैं. அநேக விதமான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இல்லையா பாபாட்ட, இங்கிருந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு நம்ம போகணும். அப்போது மறக்கிறதுலேருந்து நம்ம என்ன ஆகிடுவோம், தவறுகள் செய்ய மாட்டோம், பச்சாபதப்பட மாட்டோம். फिर भी पश्चाताप से कोई माफ़ नहीं हो सकता है. காரியெல்லாம் செஞ்சு முடித்த பிறகு நம்ம பச்சாபதப்படுறோன்னா அப்போ என்ன செய்ய முடியாதுன்னு சொல்கிறார் பாபா. மன்னிப்பு இதெல்லாம் வழங்க முடியாது. இது படிப்பு. இந்த படிப்பை நமக்கு யார் கற்றுக் கொடுக்குறாங்க? பாபா கற்றுக் கொடுக்குறார். बच्चों को अपने पर कृपा कर पढ़ते हैं, मैनस अच्छे रखते हैं. பார்க்கணும் நம்ம குழந்தைகள் தனக்குத்தானே நம்ம என்ன பண்ணணும், குருபை காட்டணும். மேனஸ் நமக்கு எப்படி இருக்கணும், நல்ல மேனஸாக இருக்கணும். பாபா பிராமணி கோ कहते हैं रजिस्टर ले आओ. பாபா பிராமணர்களுக்கு சொல்கிறாராம், பிராமணிகளுக்கு, டீச்சர்ஸ்க்கு ரிஜிஸ்டரை எடுத்துகிட்டு வாங்க. ஏக் கா சமாச்சார் சுன்கர் சம்ஜானித்தி ஜாதி. ஒவ்வொருத்தருக்கும் அந்த சமாச்சாரத்தை புரிய வச்சு அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், சமாச்சாரத்தை சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். तो समझते हैं ब्राह्मण ने रिपोर्ट दी है, ब्राह्मणी ने रिपोर्ट दी है और कुछ सर्विस के டிஸ்சர்வீஸ் கர்னே லக்குப்படுத்தே ஹே. அப்போ புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா, பிராமணிகள் ஏதாவது ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அவங்கள பற்றி. அப்போ உடனே என்ன நினைப்பாங்களா, அதிகமாக இன்னும் அதிகமாக டிஸ்சர்வீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இதில் தான் நம்ம நிறைய முயற்சிங்கிறது செய்யணும். மாயா படி துஷ்மன் பகூத் மந்திர்கே பந்தர் சே மந்திர் பண்ணே நகி தேத்தி. மாயா அன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாபா, ரொம்ப பெரிய எதிரி. நம்மளை என்ன ஆக்க விடுறதில்ல, குரங்கிலிருந்து கோவிலுக்கு தகுதியான ஆத்மா ஆக்குகிறார். அதை மாயா அன்னைக்கு செய்ய விடுறதில்லை. அப்படி நிறைய இன்னைக்கு டிஸ்சர்வீஸ் ஆகிடுது. பகுத் மேகனத் லக்தி ஹே மாயா படி துஷ்மன். ஆகையினால உயர்ந்த பதவி அடையிறதுக்கு பதிலாக இன்றைக்கி நம்ம ஆத்மாக்கள் என்ன ஆகிடுறோம், கீழான பதவி அடைஞ்சிடுறோம். படே ஆத்மிக்கே பச்சே படி ராயல்ட்டி சே சல்தே. இன்றைக்கி பெரிய வீட்டு குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, ராயல்ட்டியாக இருப்பாங்க, ராயலாக நடந்துப்பாங்க. கஹா பாபாக்கி இஞ்சத் ந ஜாயே. அப்போ இங்கேயும் கூட பாருங்கள், பாபா சொல்கிறாங்க இங்கேயும் நமக்கு என்ன இருக்கக்கூடாது, அவமரியாதைங்கிறது நாம் செய்யக்கூடாது. கஹெங்கே துமாரா பாப் கித்தனா அச்சா ஹே தும் கித்தனை கபூத்து ஹோ. இன்றைக்கி சொல்லுவாங்க இல்லையா, உங்களுடைய அப்பா எவ்வளோ நல்லா இருக்காரு, நீங்கள் ஏன் இவ்வளோ கெட்டவங்களா இருக்கிறீங்க. தும் अपने बाप की इज्जत गवा रखी हो. இப்போ பாபாவோடைய ரிஜிஸ்டர் இன்றைக்கி என்ன ஆகிட்டே இருக்கும், இழந்துக்கிட்டே இருப்போம். யஹா தோ ஹரேக் अपने इज्जत गवाती हो, बहु सजाए खानी पड़ती है. ஆகையினால ஒவ்வொருத்தருமே தனக்குத்தானே என்ன பண்ணணும்னு சொல்கிறார் பாபா, தன்னுடைய மரியாதை எல்லாம் அன்றைக்கி நம்ம குறைச்சிக்கிட்டோம். ஆனால் நிறைய நம்ம தண்டனை அடைய வேண்டி வரும். बाबा वार्निंग देते हैं बने खबरदार चले, एक भी अपने इज्जत गवाती है. ஆகையினால பாபா சொல்கிறாங்க, அப்போ அந்த மாதிரி நம்ம மரியாதை எல்லாம் குறைச்சிக்கிறோம் அப்படின்னா நிறைய தண்டனை அடைய வேண்டி வரும். அதுக்காக பாபா நமக்கு என்ன பண்ணுறாரா, எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எச்சரிக்கை பாபா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெயில் பேர்ட் ந பனோ, சிறை பறவை ஆகாதீர்கள். ஜெயில் பேர்டு भी यहाँ होते हैं, सतयुग में तो कोई जेल नहीं होगा. அந்த ஜெயில் பறவையாக இருக்கிறாங்க இல்லையா,
फिर भी पढ़कर ऊंच पद पाना चाहिए கஃப்லத் நஹி கரோ. பிறகு நம்ம இந்த படிப்பை படித்து உயர்ந்த பதவி அடையணும், கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. கிஸ்கோபி துக்கு மத்துதோ யாதிக்கு யாத்ரா பர் ரக்கோ. யாருக்குமே நம்ம துக்கத்தை கொடுக்கக்கூடாது, நினைவினுடைய யாத்திரையில் இருக்கணும். யாதிக்கு காமே ஆயகி, நினைவு நமக்கு என்ன ஆகுறதுன்னா காரியம் செய்ய வருது. प्रदर्शनी में भी मुख्य बात यही बताओ, பாபா கி யாது சேகி பாவன் பண்ணேங்கே. கண்காட்சியில் கூட முக்கியமான விஷயம் இதை சொல்லணும். பாபாவோடைய நினைவு மூலமாக நம்ம என்ன ஆகிடுவோம், தூய்மையாயிடுவோம். பாவன் பண்ணேத்தோ சப் சாக்தேகே. தூய்மையாகிறதான் இன்றைக்கி எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அதைத்தான் இன்றைக்கி விரும்புகிறாங்க. ஏகே பத்தீத் துனியா, ஏன்னா இது பத்தீத்தமான உலகம். சர்வக்கு சத்கதி கர்னே தோ ஏகி ஹி பாப் ஆத்தி ஹே. ஏன்னா அனைவருக்குமே சத்கதி கொடுப்பதற்காகத்தான் ஒரு பாபா கூட இன்றைக்கி வந்திருக்கிறார். கிரைஸ்ட் புத்த ஆதி கோய் பி சத்கதி நகி கர் சக்தே ஹே. கிரைஸ்டோ புத்தரோ வேறு யாருமோ இன்றைக்கி நமக்கு என்ன கொடுக்க முடியாது, சத்கதிங்கிறது கொடுக்க முடியாது. பிரம்மா காபின் நாம் லேத்தே ஹே. பிறகு பிரம்மாவுடைய பெயரை கூட இன்றைக்கி சொல்லப்படுது. பிரம்மா கோபி சத்கதி தாதா நகி கக் சக்தே ஹே. இந்த பிரம்மா கூட நமக்கு என்ன கொடுக்க முடியாது, சத்கதிங்கிறது பிரம்மா கூட கொடுக்க முடியாது. ஜோ தேவி தேவதா தரம் கா நிமித்த ஹே. இப்போ யார் தேவி தேவதா தர்மத்துக்கு நிமித்தமாகத்தான் இருக்கிறாங்க, அவங்க எப்படி நமக்கு சத்கதி கொடுக்க முடியும்? பல் தேவி தேவதா தர்ம் கி ஸ்தாபனா தோ शिव बाबा करते हैं, फिर भी नाम तो है ना பிரம்மா விஷ்ணு சங்கர். அப்போ ஆகையினால தேவி தேவதா தர்மத்தினுடைய ஸ்தாபனைங்கிறது ஏற்படுகிறது, அது சிவபாபா அந்த காரியத்தை செய்கிறாங்க. பிறகு பெயர் கூட இன்னைக்கு இருக்குது இல்லையா, பிரம்மா விஷ்ணு சங்கரர். திருமூர்த்தி பிரம்மா ஹக்கு தேத்தேகே, திருமூர்த்தி பிரம்மா என்று கூட சொல்லப்படுது. பாபா கத்தேகி எக்பி குரு நகி. பாபா சொல்கிறாங்க இவங்க யாரு கிடையாது, இவர் யாரு கிடையாது, குரு கிடையாது. குரு யார் மட்டும்தான், ஒரே ஒருத்தர் மட்டும்தான். உன்கே துவாரா தும் ரூஹானி குரு பன்தே ஹோ. அவர் மூலமாகத்தான் நம்ம ஆன்மீகமான குரு ஆக முடியும். பாக்கி வகை தரம் ஸ்தாபக், பாக்கி எல்லாருமே யார், தர்மத்தினுடைய ஸ்தாபகர்கள் தான். धर्म स्थापक को सदगति दाता कैसे हक सकते, एक बड़ी डीप बातें ही समझने की. தர்மத்தை உருவாக்கக்கூடிய தர்ம ஆத்மாக்கள் சத்கதி எப்படி கொடுக்க முடியும்? பாபா சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப ஆழமான புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம். अन्य धर्म स्थापक तो सिर्फ धर्म स्थापक करते हैं जिससे पिछाड़ी सब आ जाते हैं. இப்போ பிற தர்மத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவங்க அந்த தர்மத்தை மட்டும் இன்றைக்கி ஸ்தாபனை செய்கிறாங்க, பிறகு எல்லாருமே கடைசியில் வந்துடுவாங்க. பக்கோய் சப்கோ வாபஸ் நகி லே ஜா சக்தே ஹே. அவங்க இன்றைக்கி நம்மளை என்ன பண்ண முடியாது, தர்மத்தை மட்டும் ஸ்தாபனை பண்ணுவாங்க, எல்லா தர்மத்தை சேர்ந்தவங்களும் கடைசியில் வந்துடுவாங்க. ஆனால் அவங்க நம்ம எல்லாரும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்கிறார் பாபா, வாபஸ் அழைச்சிட்டு போக முடியாது. உன்கோ தோ புனர்ஜனமே ஆனா ஹி ஹே, சப்கே லியே ஏக் சம்ஜானே ஹே. ஏன்னா அவங்க எங்கே வராங்கன்னு சொன்னார் பாபா, பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தில் வருவாங்க. அனைவருக்காகவும் இந்த விஷயத்தை நம்ம புரிய வைக்கணும். ஏகிஹி குரு சத்கதி கேலியே நகிஹே. குரு அப்படின்னா ஒருத்தரை மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க, சத்கதிங்கிறது அடைய வைக்க மாட்டாங்க. பாபா சம்ஜாத்தே ஹே குரு பத்தீத் பாவன் ஏகிஹி ஹே, वही सर्व के सदगति दाता लिबरेटर है. बताना चाहिए हमारा गुरु एक ही है जो सदगति देते हैं, शांतिधाम सुगधाम ले जाते हैं. இப்போ பாபா புரிய வைக்கிறாங்க குரு யார் மட்டும்தான், பத்தீத்த பாவனன் பாபா ஒரே ஒருவர் தான். அவர் தான் அனைவருக்குமே சத்கதி அளிக்கக்கூடிய வள்ளல், லிபரேட்டர். அப்போ சொல்லுங்க, அப்போ நமக்கு குரு ஒருத்தர் வேணும் இல்லையா? யார் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்குறாங்க, அவர் தான் நமக்கு யார், சாந்தி தாமம் சுகதாமத்துக்கு இன்னைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அவர் தான் உண்மையிலும் உண்மையான சத்குரு. சத்யுக ஆதிமே பகுத் தோடே ஹோத்தே ஹே, வகா கிஸ்கா ராஜ்யத்தா சித்திரத்தோ திக்காயங்கன்னா, சத்யுகத்து ஆரம்பத்தில் ரொம்ப ரொம்ப குறைவான ஆத்மாக்கள் தான் இருந்தாங்க. அங்கே யாருடைய ராஜ்யம் இருந்தது?
அப்போ இதையும் நம்ம சித்திரத்தில் காட்டணும் இல்லையா. பாரதவாசி ही मानेंगे देवताओं के பூஜாரி சட் मानेंगे कि பரோபர் एक तो स्वर्ग के मालिक हैं. பாபா சொல்கிறாங்க, சித்திரங்கள் மூலமாக நம்ம எல்லாருக்கும் இந்த விஷயத்தை புரிய வைக்கும் பொழுது பாரதவாசிகள் ஏற்றுக்கிறாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை தேவதைகளினுடைய பூஜாரிகளாக, தேவதைகளை வச்சு யார் பூஜை பண்ணுறாங்க, அந்த பூஜாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லார் பாபா. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உடனே வந்து ஏற்றுப்பாங்க. அதாவது இவங்க தான் சொர்க்கத்தினுடைய அதிகாரிகள். ஸ்வர்க்கமே இன்கா ராஜ்யத்தா, சொர்க்கத்தில் இவங்களுடைய ராஜ்யந்தான் இருந்தது. பாக்கி சப் ஆத்மாயே கஹாத்தி, பாக்கி நம்ம ஆத்மாக்கள்லாம் எங்கே இருந்தோம். ஜரூர் ககேங்கே நிராகாரி துனியா மேத்தே. நிச்சயமாக நம்ம என்ன தான் சொல்ல முடியும், நிராகாரமான உலகத்தில் தான் இருந்தோம். எக்பி தும் அபி சமஜ்தே ஹோ, இதையும் நாம் தான் புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் ஆரம்பத்தில் முதல்ல நாம் என்ன பண்ணலைன்னு சொல்லார் பாபா. இப்போ தான் புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் முதல்ல ஆரம்பத்தில் இதை நாம் கூட புரிஞ்சிக்கல. அபி துமாரி புத்தியுமே சக்கர பிர்த்தா ரக்தாகே, இப்போ நம்முடைய புத்தியில் தான் இந்த சக்கரமானது சுற்றிக்கிட்டே இருக்கிறது. பரோபர் 5000 वर्ष पहले भारत में इनका राज्य था. जब ज्ञान की प्रालत पूरी होती है फिर भक्ति मार्ग शुरू होता है. फिर चाहिए पुरानी दुनिया से वैराग्य. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாரதத்தில் இவங்களுடைய ராஜ்யந்தான் இருந்தது. எப்போ ஞானத்தினுடைய பிராப்திகளானது முழுமையாக முடிவடைஞ்சிடுகிறதோ அப்போது மீண்டும் பக்தி மார்க்கம் என்பது ஆரம்பமாயிடுது. பிறகு என்ன தேவைப்படுதுன்னு சொல்லார் பாபா. பக்தி மார்க்கம் ஆரம்பமாயிடுது. பழைய உலகத்திலிருந்து வைராகியம் என்பது ஏற்பட ஆரம்பிக்கிறது. பஸ் அபி ஹம் நயி துனியாமே ஜாயேங்கே, அது போதும், இப்போ நாம் புது உலகத்துக்கு போயிடுவோம். புராணி துனியாசே தில் உட்டு ஜாத்தாகே, பழைய உலகத்திலிருந்து நம்முடைய மனசை என்ன பண்ணணும், எடுத்துடணும். வகா பதி பச்சே ஆதி சப் ஐசே மிலேங்கே. சத்தியுகத்தில் நம்முடைய பதி குழந்தைகள், நமக்கு அப்படிப்பட்ட குழந்தைகள் அங்கே எல்லாமே நமக்கு கிடைப்பாங்க. பேகத்துக்கா பாபா தோ ஹம்கோ விஸ்வக்கா மாலிக் பனாத்தே ஹே. எல்லைக்கு அப்பாற்பட்ட பாபா நம்மளை விஸ்வத்திற்கு என்ன ஆக்குறார், அதிகாரியாக்குகிறார். ஜோ விஸ்வக்கா மாலிக் பன்னை வாலே பச்சே உன்கே ख्यालात बहुत ऊंचे और चलन बड़ी ராயல் होगी. யார் விஸ்வத்திற்கே அதிகாரி ஆகக்கூடிய குழந்தைகள், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லார் பாபா. ரொம்ப உயர்ந்த எண்ணங்களாக இருக்கும். நடத்தை ரொம்ப ராயலாக இருக்கும். போஜன் பி பகுத் கம், ஜாஸ்தி கபச் நகி ஹோனி சாகி. அவங்களுடைய உணவு எப்படி இருக்குன்னு சொல்லார் பாபா. போஜனம் குறைவாக இருக்கும். அதிகமாக என்ன பண்ண மாட்டாங்க, பேராசைக்கு வசமாகி அதிகமான உணவு சாப்பிட மாட்டாங்க. யாதுமே ரக்னே வாலே கா போஜன் பி பகு சூக்ஷம் ஹோகா. நினைவில் இருக்கக்கூடியவங்களுடைய உணவு எப்படி இருக்குன்னு சொல்லார் பாபா, ரொம்ப சூக்ஷமமாக இருக்கும். பகுத்தோங்கி கானேமே பி புத்தி சலி ஜாத்தி. நிறைய பேருக்கு புத்தி எங்கே போகுதுன்னு சொல்லார் பாபா, சாப்பிட்றதுல என்ன ஆகுதா, புத்தி போகுது. तुम बच्चों को खुशी है विश्व का मालिक बनने की. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு குஷி இருக்கணும், விஸ்வத்திற்கே அதிகாரி ஆக போகிறோம், அந்த ஒரு குஷி இருக்கணும். கஹா ஜாத்தாகி குஷி ஜெய்சி ஹுராக் நகி. ஆகையினால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, சந்தோஷம் போல சத்தான உணவும் வேறு எதுவுமே இல்லை. ஐசி குஷிமே சதைவ் ரகோ கான் பான்பி பகுத் தோடா ஹோ ஜாயே. பாபா சொல்கிறாங்க, அப்படி நம்ம குஷி எப்பொழுதுமே நம்ம குஷியாக இருக்கணும். அப்போது நம்ம சாப்பிட்றது குடிக்கிறது எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்கிறார் பாபா. ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறோன்னா அவ்வளவா நம்ம என்ன பண்ண மாட்டோம், கொஞ்சமாக தான் சாப்பாடு இருக்கும், கொஞ்சமாக தான் நம்ம குடிப்போம். அப்படி குஷியாக இருக்கணும்னு சொல்கிறார் பாபா. பகுத் கானே சே பாரி ஹோ ஜாத்தி ஹே பிர் சுட்கா ஆதி காத்தி ஹே. ரொம்ப சாப்பாடு சாப்பிட்றோன்னா என்ன ஆகும்னு சொல்கிறார் பாபா, ரொம்ப என்ன ஆகிடுவோமா, வெயிட் ஆகிடுறோம். ரொம்ப வெயிட் போட ஆரம்பிச்சிடுது. பிறகு கத்தேகி பாபா நீந்தாத்திகே. பிறகு சொல்கிறாங்களாம் பாபாட்ட, பாபா எங்களுக்கு தூக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. போஜன் சதைவ் ஏக்ரஸ் ஹோனா சாகியே, ஐசே நகி அச்சா போஜன் கி தோ பகுத் கானா சாகி, பகுத் கானா சாகி. பாபா சொல்கிறாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்னு சொல்லார் பாபா, ஏக்ரஸாக இருக்கும், ஒரே மாதிரி இருக்கணும்.
நல்ல சாப்பாடை பார்க்குறோம், நல்ல எனக்கு பிடிக்கும், நல்ல சாப்பாடு நிறைய சாப்பிட்றது, அப்படி இருக்கக்கூடாது. சாப்பிடணும், ஆனால் எப்படி சாப்பிடணும்னு சொல்கிறார் பாபா, யோகி மாதிரி. அதிகமாக நம்ம புத்தி எதில் போகக்கூடாது, சாப்பாட்டில் போகக்கூடாது. அதிகமாக நம்ம சாப்பாட்டில் புத்தி போகாமல் ஏக்கரசாக இருக்கும் நம்முடைய சாப்பாடு. போஜனம் நல்லா இருந்ததுன்னா நிறைய நம்ம சாப்பிட்றது, அப்படியும் இருக்கக்கூடாது. நல்லது. मीठे मीठे सिखलदे बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणा के लिए मुख्य सार. बाबा धारने கான முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. फर्स्ट पॉइंट, हम दुख करता सुख करता बाप के बच्चे हैं, हमें किसी को दुख नहीं देना है. நாம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய பாபாவுடைய குழந்தைகள். ஆகையினால நம்ம யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது. டிஸ்சர்வீஸ் கர் अपने आप को श्रापित नहीं करना है. டிஸ்சர்வீஸ் செய்து, சேவா பண்ணாமல் டிஸ்சர்வீஸ் செய்து தனக்குத்தானே சாபம் கொடுக்கக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட் சொல்கிறார் பாபா, अपने ख्यालात बड़े ऊंचे और रायल रखने हैं. தன்னுடைய எண்ணங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும் ராயலாகவும் இருக்க வேண்டும். ரகம் தில் பன் சர்வீஸ் பர் தத்துப்பர் ரஹ்னா, கருணை உள்ளம் உடையவராயிற்று சேவையில் எவரடியாக இருக்க வேண்டும். கானே பீனேக்கி லாலச்கோ சோடு தேனாகே. சாப்பிட்றதுல குடிக்கிறதுல நமக்கு என்ன இருக்கக்கூடாது, பேராசை என்பது இருக்கக்கூடாது. வரதான், ऑनेस्ट बन, स्वयं को बाबा के आगे स्पष्ट करने वाले, चढ़ती कला के अनुभवी भव. பாபானுக்கு என்ன வரதானம் கொடுக்குறாங்கன்னா, ஹானஸ்ட் நேர்மையானவராகி தன்னைத்தான் பாபாவுக்கு முன்னாடி தெளிவுபடுத்தக்கூடிய முன்னேற்ற கலையினுடைய அனுபவி ஆகுங்கள். ஹானஸ்டாகி நேர்மையானவராகி தன்னைத்தான் பாபாவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், தெளிவுபடுத்தணும். நம்மளை ரொம்ப தெளிவாக பாபாவுக்கு முன்னாடி நம்ம காட்டணும். அவங்க தான் என்ன ஆக முடியும், முன்னேற்ற கலையில் போகும். முன்னேற்ற கலையினுடைய அனுபவி ஆத்மாக்கள் ஆயிடணும். स्वयं को जो है जैसे हैं वैसे ही बाबा के आगे प्रत्यक्ष करना, यही सबसे बड़े ते बड़ा चढ़ती कला का साधन है. பாபா சொல்கிறாங்க, தன்னைத்தான் நாம் எப்படி இருக்கிறோம், எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், அப்படியே பாபாவுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்மளை பிரத்யக்ஷப்படுத்தணும். இதுதான் அனைத்தையும் காட்டிலையும் பெரியதிலையும் பெரிய முன்னேற்ற கலையினுடைய சாதனம். बुद्धि पर जो अनेक प्रकार के बोझ हैं उनके समाप्त करने की एक ही सहज युक्ति है. புத்தியில் அநேக விதத்தினுடைய சுமை இருக்கு இல்லையா, அந்த சுமையெல்லாம் சமாப்தி பண்ணுறதுக்கான சகஜமான யுக்தி எதுதான், இதுதான் சகஜமான யுக்தி. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படியே பாபாட்ட என்ன ஆகணும், பிரத்யக்ஷமாகணும். ऑनेस्ट बन, स्वयं को बाबा के आगे स्पष्ट करना, अर्थात पुरुषार्थ का मार्ग स्पष्ट बनाना है. நேர்மையானவராகி தன்னைத்தான் பாபாவுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், தெளிவுபடுத்தணும். அப்படின்னா என்ன அர்த்தம், முயற்சியினுடைய மார்க்கம், அந்த முயற்சியினுடைய மார்க்கத்தை நம்ம என்ன பண்ணணும், தெளிவாக நாம் உருவாக்கணும். கபீபி चतुराई में मनमत और परमत के प्लान बनाकर बाबा व निमित्त बनी हुई आत्माओं के आगे कोई बात रखते हो तो ऑनेस्ट नहीं है. பாபா சொல்கிறாங்க, ஒரு பொழுதுமே, அதாவது தன்னுடைய மனசு என்னெல்லாம் சொல்லுது, மனசு சொல்லக்கூடிய வழி, பரச்சிந்தனை பண்ணக்கூடிய வழி, இந்த மாதிரி பிளானெல்லாம் உருவாக்கி மனசு என்னெல்லாம் சொல்லுதோ அப்படி பிளான் பண்ணுறது, இல்லைன்னா பரமத் மற்றவங்க என்னெல்லாம் நமக்கு சொல்கிறாங்களோ அந்த பிளான், அதை நம்ம பிளான் பண்ணி அதை உருவாக்கி பாபாட்ட நிமித்தமானவங்க முன்னாடி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம கொண்டு வைக்கிறோம். அதாவது விஷயத்தை நம்ம பாபாட்ட கொண்டு வரோம், மனசு சொல்கிற வழிப்படியெல்லாம், இல்லை நிமித்தமானவங்க முன்னாடி நம்ம கொண்டு வரோம் விஷயத்தை. அப்படின்னா இது என்ன கிடையாதுன்னு சொல்கிறார் பாபா, ஹானஸ்ட் கிடையாது. ஹானஸ்ட்னா என்ன, உள்ளதை உள்ளபடி நம்ம என்ன பண்ணணும், பாபாட்ட தெளிவுபடுத்தணும்.
ऑनेस्ट अर्थात जैसे बाप जो है जैसा के बच्चों के आगे प्रत्यक्ष हैं वैसे बच्चे बाबा के आगे प्रत्यक्ष हो. அப்போ ஆனஸ்ட்னா என்ன அர்த்தம், நேர்மையானவர்னா என்ன அர்த்தம், பாபா யார் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படி பாபா நம்ம குழந்தைகள் முன்னாடி என்ன ஆகிறாங்க, பிரத்யக்ஷமாகிறார். அதே போல் நம்ம குழந்தைகளும் பாபாவுக்கு முன்னாடி என்ன ஆகணும், பிரத்யக்ஷமாகணும். பாபா எப்படியோ அப்படி தான் குழந்தைகள். இதுதான் என்னன்னு சொல்கிறார் பாபா, நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். ஸ்லோகன் सच्चा तपस्वी वह है जो सदा सर्वस्व त्यागी की पोजीशन में रखता है. பாபா சொல்கிறாங்க, உண்மையான தபஸ்வி யார் என்றாலே யார் சதா சர்வஸ்வ தியாகியினுடைய பொசிஷனில் இருக்கிறாங்க, தியாகத்தையும் தியாகம் பண்ணிடணும். அப்போ யார் எப்பொழுதுமே சர்வஸ்வ தியாகத்தினுடைய பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்க தான் யாருன்னு சொல்கிறார் பாபா, உண்மையான தபஸ்விகள். பாபா இன்றைக்கான அவ்யக்த இஷாரை என்ன சொல்கிறாங்கன்னா, வர்த்தமான் பவிஷ்யக்கா தர்ப்பன். இந்த நிகழ்காலம்தான் என்ன, எதிர்காலத்திற்கான கண்ணாடி. वर्तमान की स्टेज अर्थात दर्पण द्वारा अपना भविष्य स्पष्ट देख सकते हो. நிகழ்காலத்தினுடைய ஸ்டேஜ், நிகழ்காலத்தில் நம்ம எப்படி இருக்கிறோம் இந்த ஸ்டேஜ் தான், அதாவது இந்த கண்ணாடி மூலமாகத்தான் தன்னுடைய எதிர்காலத்தை என்ன பண்ண முடியும், தெளிவாக நம்ம பார்க்க முடியும். भविष्य राज्य अधिकारी बनने के लिए चेक करो कि वर्तमान मेरे में रूलिंग पावर कहाँ तक है. அப்போ எதிர்கால ராஜ்ய அதிகாரி ஆகுவதற்காக தன்னை சோதனை பண்ணுங்க. என்ன சோதனை பண்ணணும்னு சொல்கிறார் பாபா, நிகழ்காலத்தில் என்கிட்ட ரூலிங் பவர் எவ்வளோ தூரம் என்கிட்ட ரூலிங் பவர் இருக்கிறது. பகலே சூக்ஷ்ம சக்தியா जो विशेष कार्य करता है. பாபா சொல்ல முதல்ல சூக்ஷ்மமான சக்திகள், விசேஷமான காரியத்திற்கான சக்திகள், संकल्प शक्ति के ऊपर बुद्धि के ऊपर पूरा अधिकार हो तब अपना भविष्य उज्जवल बना सकेंगे. அதாவது சங்கல்ப சக்திகள் மீது விசேஷமான சக்தி என்ன சொல்கிறார் பாபா, ஒன்று சங்கல்ப சக்திகள் மீது, புத்தியினுடைய சக்திகள் மீது முழு அதிகாரமும் எனக்கு இருக்கிறதா. அப்போ தான் தன்னுடைய எதிர்காலம் நமக்கு எப்படி உருவாக்க முடியுமா, ரொம்ப பிரகாசமாக எதிர்காலத்தை உருவாக்க முடியும். பாபா இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன கொடுக்குறாங்கன்னா, குணம் சொல்கிறாங்க பாபா, चलते फिरते कर्म करते यही स्मृति रहे कि मैं शांति का फरिश्ता हूँ. இன்றைய குணம் என்ன அப்படின்னா, நடந்தாலும் சுற்றினாலும் காரியம் செய்தாலும் இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், நான் சாந்தியினுடைய ஃபரிஸ்தாவாக இருக்கிறேன். शक्ति என்ன சொல்கிறார் பாபா, अपने डबल लाइट फरिश्ता स्वरूप में बाप दादा से कंपाइंड होकर विश्व की परिक्रमा करते हुए ऊपर से सर्व आत्माओं के ऊपर शांति की किरणें फैला रही हूँ. தன்னுடைய டபுள் லைட் ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் மூலமாக, ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தில் பாப் தாதாவோட நான் எப்படி இருக்கிறேன், கம்பைண்டாக இருக்கிறேன். முழு உலகத்தையும் நான் என்ன பண்ணுறேன், சுற்றி நான் வந்துக்கிட்டே இருக்கிறேன். இருந்தாலும் சுற்றி வந்தாலும் கூட மேலே இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்ன பண்ணுறேன், மேலே இருந்து அனைத்து ஆத்மாக்களுக்கும் அமைதியினுடைய கிரணங்களை நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், பரப்பிட்டே இருக்கிறேன். ஆத்மாயே சாந்திக்கு அனுமதி கர் ஜீவன் முக்த் பன் ரஹி ஹே. ஆத்மாக்கள் சாந்தியினுடைய அனுபவத்தை செய்து ஜீவன் முக்திங்கிற நிலையை அடைந்துட்டே இருக்கிறார்கள். இந்த ஒரு சக்தியை நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, அனுபவமானது செய்யணும். ஓம் சாந்தி.
चली हवाएं, शीतल शीतल चली हवाएं, नगमे गाए मौसम प्यारा, नगमे गाए मौसम प्यारा। बाबा तेरी स्नेह भरी दृष्टि से तृप्त हुआ जग सारा। सातों सुरों की मधुर रागनी दिल के तारों पे छनक उठे, मन के मानसरोवर में स्नेह के नीर छलक उठे। किरण किरण आकर मन के, किरण किरण आकर मन के, हरता गम का अंधियारा, हरता गम का अंधियारा। बाबा तेरी स्नेह भरी दृष्टि से तृप्त हुआ जग सारा। बाबा तेरी स्नेह भरी दृष्टि से तृप्त हुआ जग सारा। अधरों पे जैसे हमारे छलकाए अमृत धारा। बाबा तेरी स्नेह भरी दृष्टि से तृप्त हुआ जग सारा। बाबा तेरी स्नेह भरी दृष्टि से तृप्त हुआ जग सारा।